Assalamualaikum. Welcome back to AJ's channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம கிட்ஸ்க்கெலாம் லன்ச் என்ன செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய யோசனையாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கிரேவிலாம் இல்லாமல் ப்ளெயினாக கூட இந்த ரைஸ் நம்ம சாப்பிட்லாம். கூடவே ஒரு ஆனியன் ரைத்தா இல்லைனா எக் மசாலா அந்த மாதிரி வச்சு கூட சூப்பராக நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லா ஊற வச்ச வேக வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நான் முதல் நாளே ஊற வச்சதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். கூடவே இது கூட கேரட் இல்லைன்னா பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நான் கேரட் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். தாளிப்புக்கு ஸ்பைசஸ், ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, புதினா. மல்லி காம்போடே எடுத்துக்கணும். அதே மாதிரி புதினாவும் காம்போடு எடுத்துக்கணும். பச்சை மிளகாய், தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால இன்னும் ரைஸ் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். முட்டை சைடிஷ்காக வச்சுருக்கேன். இது காம்போடு சேர்க்குறப்ப இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாதி பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் ஒன்று கூட எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரைஸ் குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஸ்பைசஸும் ரொம்பவும் நான் அதிகமாக போடல, கொஞ்சமாக சேர்த்துட்டு, ஒரு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ரொம்பவும் ப்ரௌன் ஆகாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, தக்காளி நல்லா சாஃப்டாக வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். நான் 1.25 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட், வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி ரெண்டையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிக்கணும். அது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். நல்ல புளிச்ச தயிர் நான் 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இப்போ தேங்காய் பால் நல்லா கட்டியான தேங்காய் பாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து கொரன்னு அரைச்சி தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பட்டாணி, கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நமக்கு நல்லா மிங்கிள் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் தேங்காய் பாலோடு சேர்த்து 1.25 கப் ரைஸுக்கு 2.5 கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது 2 கப்பு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த பாக்கி 1/2 கப் இந்த மல்லி, புதினா அரைச்சதும் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நமக்கு நல்ல தண்ணிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே செம்மையான ஃப்ளேவர் வாசனை. அது மல்லி புதினாவோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. இப்போ உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு, தேவையான அளவு நான் கொஞ்சம் உப்பு எனக்கு பத்தாமல் இருந்துச்சு. அதனால் உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ஓவராக நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதி வர சமயத்தில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை கழுவிட்டு, தண்ணி இல்லாமல் நம்ம அரிசியை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததோடு நம்ம என்ன செஞ்சிடணும், இதை நான் இப்போ ரைஸ் குக்கரில் செஞ்சதுனால நான் இப்போ இதை கரண்ட்டுக்கு மாற்றிட்டேன். கரண்ட்டுக்கு மாற்றின 5 to 7 மினிட்ஸ்லேயே சூப்பரான ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஆனியன் ரைத்தா ப்ளஸ் பாயில்டு எக் மசாலா ரொம்பவே செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.